அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தினாலும் உடனே பலன் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரத்துக்கு ஒரு தனித்தன்மையான சக்தி இருக்குது, சரிங்களா? அந்த சக்தி என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட விஷயத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது, சரிங்களா? எந்த விஷயத்தையுமே இந்த மந்திரத்தை கொண்டு என்ன செஞ்சிட முடியும்னா கட்டுப்படுத்த முடியும், சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்னா பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு சில பேர்கள்லாம் பேய் பிடிச்சி ஆடுவாங்க, சரிங்களா? போகாது. சில பேய்கள்லாம் பேய் பிடிச்சி ஆடுவாங்க. அந்த பேயெலாம் என்ன செய்யாதுன்னா போகாது, அவ்வளோ சீக்கிரம் போகாது, சரிங்களா? ரொம்ப ஆடுவாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஏவல் பிரச்சனைனால ரொம்ப அவதிப்படுவாங்க, சரிங்களா? ஏவல் பிரச்சனைனால அவதிப்பட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு திரிவாங்க. இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் ஆனவுனா எதுக்கெடுத்தாலும் சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அவள் உடல் ஆனால் ஒத்துழைக்காது, சரிங்களா? ஆனால் சும்மா சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா, ஒரு மண் கலையத்தில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி எடுத்து அந்த கலையத்தில் கொட்டி வச்சு அந்த கலையத்தை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை இல்லைன்னா ஒரு 108 முறை மந்திரத்தை பிரயோகம் பண்ணி இந்த விபூதியை வச்சுக்கிறோன்னு தனியாக வச்சுக்கிட்டு, அந்த விபூதியை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க உச்சந்தலையில் ஓங்கி 2 விபூதியை போட்டு அடித்து விபூதியை போட்டு பூசி விட்டிங்கன்னா அந்த தெய்வமாக இருக்கட்டும் துஷ்ட சக்தியாக இருக்கட்டும் பக்கத்துலேயே வராது. அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இந்த மந்திரத்துடைய சக்தியே வேறு மாதிரி, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்கள் உடம்புலாம் அந்த கட்டி வருது, சரிங்களா? உடம்புல கட்டி வருது. ஒரு சில பேருக்கு தோல் வியாதி மாதிரி உடலில் அரிப்பு, இந்த விஷக்கடிகள், சரிங்களா? விஷக்கடிகளை விஷம் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷக்கடிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் சரி. ஒரு சில பேர்களுக்கு காய்ச்சல் மருத்துவமனையில் போய் பார்த்தாலும் இந்த காய்ச்சல்லாம் சரியாகாது. இந்த குழந்தைகளுக்காக இருக்கட்டும் மற்ற நபர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி உடல்நலை சில பேருக்கு உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். இந்த கண் திருஷ்டி கோளாறுனால இருக்கிறவங்களுக்குலாம் உடல்லாம் என்ன செய்யணும்னா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். எல்லாமே தடைப்பட்டு நிற்கிற மாதிரியே ஒரு கண் திருஷ்டியில் பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த விபூதியை பிரயோகம் பண்ணி உச்சந்தலையில் போட்டுருங்க. இந்த மந்திரத்தை என்ன செய்கிறீங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவளை கிழக்கு திசை பார்த்து உட்கார வச்சுட்டு அவளை என்ன செய்கிறீங்கன்னா வேப்பங்குளை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தலையில் இருந்து உடம்பு வரைக்கும் அந்த வேப்பிலையை தடவி இந்த மந்திரத்தை சொல்லி கீழே இறக்கி இந்த வேப்பிலையை அடித்தோம் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லி அடித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் எந்த நோயாக இருந்தாலும் கட்டுப்பட்டு போயிடும், சரிங்களா? ஓடி போயிடும். கண் திருஷ்டியை இருக்கக்கூடியவங்கள்லாம் உங்களுடைய காலடி மண்ணோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழம் பழமோ கையில் எடுத்துக்கிட்டு தலையை 21 மந்திரத்தை சொல்லி 21 தடவை தலையை சுற்றிட்டு முச்சந்தியில் கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை போய் போட்டு வந்துட்டீங்கன்னா கண் திருஷ்டியும் ஓடியே போயிடும், சரிங்களா? கண் திருஷ்டி நிற்கக்கூடியெல்லாம் இந்த பவர்ஃபுல்லான மந்திரம் அது, சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மந்திரத்தை வச்சு என்ன செய்ய முடியும்னா கட்டுப்படுத்த முடியும், சரிங்களா? இதை எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாம். இது மாந்திரிகர் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லா சக மக்களுமே இந்த முறையை பயன்படுத்தலாம், சரிங்களா? வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி போடலாம், சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா நம்ம குரு வழியில் கிடைச்ச மந்திரம், சரிங்களா? குரு வழியில் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மந்திரங்களை தான் நம்மளுக்கு உபதேசம் செய்தாங்க, சரிங்களா? குரு வழியில் கிடைச்ச மந்திரம். அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம்ப்பா. இதை சாதாரணமாக நம்ம நினைக்க வேணாம். இதுக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மந்திரத்துக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள சீக்கிரம் நல்லா வேலை செய்யும். ரொம்ப இதெல்லாம் சித்தி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு 108 தடவை இல்லை 1008 முறை சொல்லி போட்டிங்கன்னா உடனே கட்டுப்படும். தெய்வம்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி போட்டு சாமியாடுறவங்களுக்குலாம் விபூதி போட்டோம்னா தெய்வமே கட்டுப்பட்டு விலகி ஓடி போயிடும், சரிங்களா? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான மந்திரம், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.